பசி குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஏன் இப்ப இல்லன்னு சொல்றாங்க? பொங்கல் பரிசு மட்டுமா இல்ல, மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல, ஓட்டுநர் யாரும் நிம்மதியா இருந்தா ஜனங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா? இதெல்லாம் ஜனங்க எவ்வளவு அப்பாவின்னு இது நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லலாம். ஆனா இப்போ பெருவாரியான பொதுமக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் தருவார், கட்டாயமா தருவார். நான் அந்த சமயத்துல அந்த 2000 பணம் கொடு, 1000 ரூபா 2000 பணம் கொடுத்தான். அந்த பண்டிகை டைமத்துல பொங்கல் வச்சு சாப்பிடும். பொங்கல் பரிசு திடீர்னு இல்லன்ட்டாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இல்லன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பேசிதான் முடிவு எடுத்திருப்பாங்க, கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்ட்டு. இப்ப இல்லன்னு எதுக்கு சொல்றாங்க? அதான் இப்ப எல்லாருமே டோக்கன் நிறைய பேர் வாங்கிட்டு நிறைய பேர் வாங்கவும் போக மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏன் இல்லன்னு சொல்றாங்க, அது ரீசன் சொல்லணும் இல்லையா? அதை பத்தி அதான் மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு இருக்கிறாருல்ல, இப்ப இல்லன்ட்டாங்க. இப்ப இல்லன்னா அதை பத்தி இல்ல, அதை பத்தி நாங்க எல்லாம் வருத்தப்படல. அதே நேரத்துல வந்து தருவாங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அதாவது இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் தாங்க, எல்லா ஜனங்களை ஏமாத்துறதுதான். எடப்பாடியார் 2500 கொடுத்தாரு, இவங்க இந்த வருஷம் போன வருஷமாச்சும் கொடுத்தாங்க, இதையும் ஏமாத்துறாங்க. எல்லா ஜனங்களை ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் தேசத்திற்கு அந்த நேரத்துக்கு மட்டும் கொடுப்பாங்க. மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல, ஓட்டுநர் யாரும் நிம்மதியா இருந்தா இலவச பஸ் விட்டு. இப்ப பொங்கல் பரிசும் இல்ல, அதாவது எல்லாமே கொடுக்கறது முக்காவாசி பேருக்கு போய் சேர்றதே இல்லைங்க, கொடுக்கறதே இல்லை. என்ன சொல்றாங்கன்னா கொடுக்காம இருந்திருக்கலாம், இதுக்கு கொடுத்துட்டு நீங்க இப்ப இல்லன்றீங்க. அது அந்த 1000 ரூபாயே கொடுக்கறத முக்காவாசி பேருக்கு தரல, காவாசி பேருக்கு தான் பலன் எடுத்தாங்க. அந்த இதனால எல்லாம் ஏகப்பட்ட பேர் ஜனங்க ஏமாந்து தான் போறாங்க. கேட்டா அதுக்கு இதுக்கு செலவாயிடுச்சு, நிறைய நிதி எல்லாம் யாருக்கு கடல்ல, எடப்பாடி ஆட்சியில கடல் இல்லையா? அம்மா இருந்த காலத்துல அவங்க முதல்ல 500 ரூபா கொடுத்தாங்க. அடுத்தது எடப்பாடியார் வந்தாரு, அப்புறம் 1000 ரூபா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அம்மா இறந்த பின்னாடி எடப்பாடியார் மறுபடியும் வந்தாரு, 2500 ரூபா கொடுத்தாரு. இன்னைக்கு அதுக்கப்புறம் ஸ்டாலின் அரசு வந்து 1000 ரூபா கொடுத்தாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பொங்கல் பரிசு இல்லைன்னு சொன்ன பின்னாடி மக்கள் பூராம விரைத்தடைந்து விட்டாங்க. பசி குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஏன் இப்ப இல்லன்னு சொல்றாங்க? அந்த இதுக்கு முன்னாடி கொடுக்காம கூட இந்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அனௌன்ஸ் ஏன் பண்ணணும் மக்கள் கிட்ட? அது தப்பு தானே. 10 நாளா டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டோக்கன் எல்லாமே வாங்கிட்டோம், எல்லாம் வந்து எதிர்பார்க்கிறோம், தருவாரு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லலாம். ஆனா இப்போ பெருவாரியான பொதுமக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் தருவார், கட்டாயமா தருவார். நீங்க கொடுத்து பழகி இருக்கிறது எதுக்கு? வரி மேல வரி போட்டு மக்களை கஷ்டப்படுத்துறதுக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைம்ல கொஞ்சம் நிதி எல்லாம் கொடுத்தனால செலவாயிடுச்சு. எதுக்கு நிதி கொடுத்துருக்காங்க அது தெரியல, நிறைய இது கொடுத்துக்கிறோம், அதனால இப்ப இந்த வருஷம் கொடுக்க முடியல. அதுதான் எதுக்கு நிதி கொடுத்துருக்காங்க அதை சொல்லுங்க. முன்ன கொடுத்துருக்கான்னு சொன்னா அவரு கொடுக்கல, இவங்களுக்கு மட்டும் எங்க இவங்க போய் கடல் 80 கோடி 80 லட்சம் எல்லாம் போட்டு இது வைக்கிறதுக்கெல்லாம் பணம் இருக்குது. இங்க ஜனங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா? இதெல்லாம் ஜனங்க எவ்வளவு அப்பாவின்னு நினைச்சிட்டு இருக்குது, எவ்வளவு தூரம் ஏமாத்துறதுக்கு அவங்க திட்டம் போட்டு. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நம்பிட்டு இருக்கிறோம் தருவாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்கறதெல்லாம் இதுக்கெல்லாம் இந்த தரம்லாம் கொடுக்கறது வாய்ப்பு இல்லை. டோக்கன் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு போய் டோக்கன் கொடுங்க, வாங்கன்னு கூப்பிடுறாங்க, டோக்கன் கேட்கறாங்க, டோக்கனை வாங்க வர மாட்டேன்றாங்க மக்கள். ஏன்னா வந்து சில இல்லாத ஏழை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சமயத்துல அந்த 2000 பணம் கொடு, 1000 ரூபா 2000 பணம் கொடுத்தா அந்த பண்டிகை டைமத்துல பொங்கல் வச்சு சாப்பிடுவோம், கொஞ்சம் வீட்டுல செலவு பண்ணுவாங்க. அந்த ஒரு இது விரத்தி அடைஞ்சு மக்கள் ரொம்ப விரத்தியா இருக்கிறாங்க இன்னைக்கு காலகட்டத்துல. பாதிப்பு தான் கண்டிப்பா. எதிர்பார்த்து ஏமாந்துட்டோம் இல்லையா? இப்போ 2026 மாறுன்றீங்களா? ஏமாத்தம் அது மக்கள் கையில தான் இருக்கு. திடீர்னு பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மழைங்க நாலா பக்கத்துல மழை நிவாரணம் அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இதை கொஞ்சம் மட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, டோக்கன் வாங்கியிருக்கிறோம், அவரு வந்து தருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு நமக்கு. நம்பிக்கை இருக்குதுங்களா? அது காரணம் என்ன காரணம்னா, அவங்க கேட்டா அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, எங்கிட்ட நிதி பற்றாக்குறையா இருக்குது, அதனால கொடுக்கல அப்படின்றாங்க. ஆனா நிதி பற்றாக்குறையா இருக்கிறவங்க வந்து மற்ற தேவையில்லாத செலவுலாம் செய்யறாங்க. ஆமா, அதெல்லாம் செய்யறாங்க. அதனால மக்களுக்கு வந்து இதை கொடுத்துருந்தாங்களா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இந்த பொங்கல் வந்து மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு பொங்கல் தான் இது. அப்ப 2026ல யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது கண்டிப்பா செய்வாங்க. இதை வந்து முன்னாடி செஞ்சிட்டாங்க, இப்ப இனிமேல் செய்யாம இருக்க போறது கிடையாது, செய்வாங்க கண்டிப்பா. ஆனா 2026ல கண்டிப்பா எடப்பாடியார் தான் வருவார்.